அன்பு எங்க இருக்க? கொஞ்சம் தள்ளி வந்து நின்னு பேசு. இப்பெல்லாம் என்னன்னே தெரியலடா. கலா என்ன அவாய்ட் பண்ண பார்க்குறான்னு நினைக்கிறேன். நைட்ல இருந்து கால் பண்ணிட்டே இருக்கேன். அவ நம்பர் பிஸி பிஸினே வருது. அப்படி யார் கூட தான்டா பேசிட்டு இருப்பா? கட். ஏன்டா மணி, இதுக்கு தான்டா நான் அப்பவே சொன்னேன் செம்மையா ஒரு காமெடி படம் எடுறாங்க. கேட்டியா நீ? நீ வேற ஏன்டா புரியாம பேசுற? பிரபு சாலமன் சார் கிட்ட அசிஸ்டண்டா சேர்றதுதான்டா என்னோட கனவு. அது தெரியாது உனக்கு? பாத்தியல அவன் எப்படி சொதப்புறான்னு. இப்ப என்ன பண்ணுவ? அவர் என்ன நீ சொல்ற மாதிரி காமெடி படம் எடுத்துட்டு இருக்காரு? லவ் படம் தானே பண்றாரு. அதான் நானே வேற ஏதாச்சும் லவ் படம் போனாம என்னோட ஓன் ஸ்டோரியே பண்ணிட்டு இருக்கேன்டா. என்ன பண்றது, பண்ணிதானே ஆகணும். சரி போலாம், வா, டைம் ஆகுது. ரெடியா ஜி? தபால் வரலடா. ஜி நீங்க உள்ள போய்க்குங்க. ஓகே சார். அண்ணா என்ன படங்க? குறும்படங்க இது. படங்களா? படத்து பேரு? பேர் என்ன வைக்கல ஜி. பேர் ஒன்றும் வைக்கலைங்களா? கதாநாயகங்க அவருதான், பச்சை சட்டை. அவர்தானுங்களா? சரி, டைரக்டர்? டைரக்டர் யாருங்க? அதான் கண்ணாடி போட்டுருக்காரு பாருங்க. அவர்தானுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி தெரியும். ஓகே, ரோலிங். ஆக்ஷன். கட். நல்லா பண்ணீங்க ஜி. ஓகே சார். அன்பு, நீங்க லைட்டிங் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ஜி. சூப்பரா நடிச்சீங்க ப்ரோ. ஓகே சார். பேக்கப். அம்மா, நான் பெரிய டைரக்டர் ஆகி நிறைய பணம் சம்பாதிச்சு உன்னை எப்படியா காப்பாத்திடுறேம்மா. தம்பி, நான் தான் ஹவுஸ் ஓனர் பேசுறேன். அண்ணா வாடகை 4ஆம் தேதி வாங்கிக்கலாம்ண்ணா. அது இல்லப்பா, அம்மா மயங்கி விழுந்துட்டாங்கப்பா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கு சீக்கிரம் வந்து. என்னண்ணா சொல்றீங்க? என்னடா அது? கீழே வந்துட்டா? அவ்வளோ சைக்கிள் கேரியர் மாற்றணும். ஏன்னா வேலை கலெக்ட் மணி, கொரியர் அனுப்பிட்டியாடா? அம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க? அப்பாவோட phone பண்ண சொன்னாங்க. அம்மா, நீயும் அப்பா கூட சாமியாக போயிடுமா? நானும் இருக்குடா. அம்மா, நீ என் கூடவே இருக்குமா? முடியாதடா. ஏம்மா? டாக்டர் தான் சொன்னாங்க, அம்மாவுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு. அது ஆபரேஷன் பண்ணோம்னா ரொம்ப காசு கட்டணும்ல. அம்மா, நான் பெரிய டைரக்டர் ஆகி நிறைய பணம் சம்பாதிச்சு உன்னை எப்படியா காப்பாத்திடுறேம்மா. தம்பி, பிரபு சாலமன் சார் ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்றேன். ஆமாண்ணா. கொரியர் வந்திருக்கு. இந்தா சைன் பண்ணிடு. சரிங்கண்ணா. சரிப்பா. அதுக்கும் நேரத்துக்கும் எனக்கு அர்த்தம் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். என்ன தம்பி? சார் கொரியர் வந்திருக்கு. என்ன கொரியர்? டிவிடி. கொடு பார்க்கலாம். பரவசத்தை சொல்றதுக்கு வார்த்தையே எல்லாரும். குருடனுக்கும் நரங்களை பார்க்கற சக்தி காதலால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேன்பு எங்கடா இருக்க? வீட்லடா. டேய் கொஞ்சம் தள்ளி வாடா. சரி, ஏன்டா? ஹலோ டேய், இப்போல்லாம் கலா என்ன ரொம்ப அவாய்ட் பண்ணுறாடா. நைட்டெல்லாம் கால் பண்ணுற எடுக்கவே மாட்டேங்கிறா. பிஸின்னு வருது. அப்படி அவன் கூட தான்டா பேசிகிட்டு இருப்பா. சரி விடு.
எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குடா. நான் சென்னைக்கு கிளம்பி போகிறேன். கையில் வேறு பணம் இல்லைடா. ஏதாவது பணம் இருந்தால் குடுறா, வந்தானே திருப்பி தந்துடுறேன். வாய போடு. நீ கேட்டு கேட்டு. சரிடா மச்சான். பாருடா, ஆத்துல போறதுனே எல்லாரும் குடிச்சாங்க, நீயே குடிச்ச, அவ்வளவுதான். விட்டுட்டு போவியா? அதை விட்டு போட்டு சுத்திட்டே இருக்க சும்மா. நீ சொல்கிற மாதிரி விட்டுட்டு போய் என் மனசு இடம் கொடுக்கலடா. ஏன்னா எனக்குள்ளே வந்து உண்மையான காதல்றா. என்ன இடம் கொடுக்கல? என்னமோ அந்த ஏனப்படத்து டைரக்டர் சேர்ந்து சுத்திட்டு இருந்த. இப்ப என்னாச்சு அதெல்லாம்? டேரக்டர் ஆகணும் தான் ஆசை, ஞாபகம் இருக்கா? இல்ல மறந்துட்டியா? என்னமோ பெரிய இவனாட்ட சொல்லுவ, காதல்ல விழுந்தோம் கக்கு ஸ்கூல்ல விழுந்தோம் நிறைய பேர் தான் வெளியேறுவாங்க. இப்ப என்னாச்சு உனக்கு? அவன் நினப்பால எத்தனை டைம் வயிறை பட்டினி போட்டிருக்கேன் தெரியுமாடா? என்னடா வளர்ற? நான் ரொம்ப நாளாக எழுதிட்டு இருக்கிற கலாரசிங்கனோட கிளைமேக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியணும். அதுக்காக தான்டா நான் இப்போ சென்னை போகிறேன். என்னமோடா, நீ எப்போ அப்படின்னு சுத்த ஆரம்பிச்சியோ அப்போ இருந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. நான் கலாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. டேய் கிளம்பு, நீ முதல்ல கிளம்பு. போயிட்டு ஃபோன் பண்ணு. இந்தா காசு எதோ கேட்டியல்ல. ஃபோன் அம்மா கிட்ட இருக்குடா. இந்தா எப்போ கொண்டு போற ஃபோனை வச்சுக்கோ. புது நம்பர் இருந்து ஃபோன் வந்தா எடுக்காத. எதுல போற? பஸ்லயா ட்ரெயின்லயா? ட்ரெயினில் தான்டா. ட்ரெயினா? பார்த்து போடா. ചെന്നൈയിൽ നിന്നും മംഗലാപുരം വരെ പോകുന്ന വെസ്റ്റ് കോസ്റ്റ് എക്സ്പ്രസ് ഒന്നാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിലേക്ക്. क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम. ஹலோ ஹலோ கலா, நான் கலா தான் பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுகிறது? நான் மணிசரவணன் பேசுகிறேன். சாரிடா, ஃபோன் ஃபார்மேட் ஆகி எல்லா நம்பரும் டெலீட் ஆயிடுச்சு. நீ தப்பாக நினச்சிக்காத. உன்னை பார்க்கலான்னு வந்திருக்கேன், வரியா? இல்லைடா, வர முடியாது, அம்மா விட மாட்டாங்க. உன் நினைவுகளாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உன் கூட நான் வெளியிருந்த இடத்தையெல்லாம் போய் பார்க்குறேன். உன்னால் முடிஞ்சாவா? நான் வரல. ப்ளீஸ் டி, நீ வாயேன். உன்னை பார்த்துட்டாச்சு போயிடுறேன், ஒரு 2 நிமிஷம். ப்ளீஸ், நீ வீட்டுக்கு திரும்பி போறியா? இப்போ நீ வந்துட்டு போன செலவெல்லாம் நான் அடுத்த டைம் திருப்பி தந்துடுறேன். போறியா ப்ளீஸ்? நான் காசுக்காக வரலடி, காதலுக்காக வந்தேன். என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? February 14 அன்னைக்கு உனக்கு கால் பண்ண, பிஸின்னு வந்துச்சு. ஏன் ஒரு மெசேஜுக்கு கூட நீ ரிப்ளை பண்ணல? ஐயோ, தப்பாக நினைக்காத. February 14னா லவர்ஸ் எல்லாரும் பார்க்கணும் பேசணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? அதனால தான் காதல் வச்ச ஃபோனை எடுக்காமல் பேசிகிட்டே இருந்தியா? என்ன நீ சந்தேகப்படுறியா? அப்படிலாம் இல்லடி, என் இதேண்டி நீ. உன்னை எப்படிடி நான் சந்தேகப்படுவேன்? இல்லடா, அதெல்லாம் உண்மைதான். ஆரம்பத்தில் படம் எடுக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ நாள் என்கிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அப்படி இல்லடி, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான்டி நான் அப்படியெல்லாம் பண்ணேன். நான் ஒன்று சொல்லட்டா? சத்தியமாக உன் கூட வந்து என் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்காது. அதனால நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம். குட் பை. என்னவென்று சொல்ல ஒன்னும் புரியவில்லை, தள்ளி போவதென பெண்ணே, உன்னிடத்தில் ஏதோ சொல்ல முடியவில்லை, தந்து விட்டேனே என்னை. உன்னிடத்தில் இருந்தால் நானும் என்னை மறப்பேனே, உன் சுவாசப்பட்டாலே போதும் நான் வாழவேன். உன்னிடத்தில் இருந்தால் நானும் என்னை மறப்பேனே, உன் சுவாசப்பட்டாலே போதும் நான் வாழவேன்.
போவதென பெண்ணே உன்னிடத்தில் ஏதோ சொல்ல முடியவில்லை தந்து விட்டேனே என்னை உன்னிடத்தில் இருந்தால் நானும் என்னை மறப்பேனே உன் சுவாசப்பட்டாலே போதும் நான் வாழவே ஹலோ, டே அன்பு, அவன் என்னை ஏமாத்திட்டடா. என்னடா சொல்ற? அவன் உடம்பு பசிக்காக என் மனசை கற்பழிச்சிட்டா அன்பு, கற்பழிச்சிட்டா. விட்டுட்டு போவியா? சும்மா கலாம இருந்து சுத்திட்டே இருக்க. டே அன்பு அன்பு அன்பு, இருடா கலா கூப்பிட்றாடா. ஹலோ, கலா, ஐ லவ் யூ டி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. நீ இல்லை நான் செத்துருவேன்டி. இங்க பாரு, நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன். அவனை தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். ஏய் பொய்யெல்லாம் சொல்லாதடி. நான் வேணா உனக்கு போட்டோ அனுப்புறேன், நீ வேணா பாரு. உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். நீ பாட்டு கல்யாணத்தே இருக்க. ஒரு நிமிஷம் இரு. குர்ரி ஏய், குடு கொடுக்க முடியாது. கலா, என்ன ஒன்றும் இல்லை விடு. என்னன்னு சொல்லு. நான் உன்னை லவ் பண்ணல, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஐயோ, பொய் சொல்லாதடா. ஃபோட்டோ வேணா இருக்கு, பார்க்குறியா? ஒன்றும் வேணாம். இந்தா பாரு. அம்மா, நான் பெரிய